ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் தேவை. அது க்ரோமாக இருந்தால் பெஸ்ட்டு. நான் அப்போ க்ரோம்குள்ளே வந்து போகிறேன். போய் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் சைட்ஸ் கூகுள் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். சைட்ஸ் கூகுள்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படின்னு நிறையா வெப்சைட்ஸ் வரும். இதில் செகண்ட் கூகுள் சைட்ஸ், அதாவது சைட்ஸ் google.comன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டு கிரியேட் ஆர் எடிட் அ சைட் கோ டு கூகுள் சைட்ஸ் ஆன் யோர் டெஸ்க்டாப் அப்படின்னு காமிக்குது. இதுக்கு நீங்கள் வந்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கணும். அதில் டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷனை ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து கூகுள் சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்கள் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இங்கே டெம்ப்ளேட் கேலரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே ஒரு டெம்ப்ளேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் அப்படின்ற டெம்ப்ளேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து லோட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த மல்டி கலர் இது வந்து லோட் ஆகுது. இப்போ வந்து ஓப்பன் ஆக போகுது. வந்துடுச்சு. இன்டர்நெட் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. வந்துடுச்சு கிட்டத்தட்ட. வந்துடுச்சு. வெப்சைட் எடிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அந்த உங்களுக்கு நீங்கள் இதை அவங்க ரெடிமேடாக கொடுத்த சைட்டு, இங்கே நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங்கை நீங்கள் வந்து பென்சில் மார்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் நேமை வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே வருது. மறுபடியும் வந்துருச்சு. இந்த பிரச்சனையை வந்து கூகுள் வந்து சீக்கிரமாக சரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் படிக்கோங்க. கீழே உள்ளதை பர்டிகுலராக ஒரு பேராகிராஃபை கிளிக் பண்ணி தான் எடிட் பண்ண முடியும். இல்லைன்னா எடிட்டிங் ஆப்ஷன் காமிக்காது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணால். இதுக்கும் அதை மாதிரி தான், ரெண்டுத்துக்கும் ஒரே நேரம்லாம் பண்ண முடியாது. ஒரே ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு ஹெட்டிங் செலக்ட் பண்ணி பென்சில் ஐக்கானை வச்சு பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. நம்ம கூகுள் சைட்டை நான் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து கமெண்ட் பாக்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் வந்து HTML கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணணும். HTML கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே எப்படி வரும். இப்போ கூகுள் டெஸ்க்டாப் சைட்லேருந்து வெளியில் வந்தால் கூட பரவாயில்ல. இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் இருக்குது இல்லையா, htmlcommentbox.com, அதுக்குள்ளே போனீங்கன்னா லாகின் கேட்கும். லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் காமிக்குது. நான் சைன் பண்ணிட்டேன் கூகுளில். அடுத்து ஒரு ஐடி காமிக்குது காப்பின்னு, அதை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி இப்போ நம்ம பேக் வரணும். டெஸ்க்டாப் சைட்லேருந்து வெளில வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இப்போ டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து எம்பெட் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். இங்கே எம்பெட் கோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ண URL பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சுக்கோங்க. இந்த ட்ராக் ஆப்ஷனை வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் ஆப்ஷனை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும்.
ஓகே, இப்போ வந்து மறுபடியும் சேவ் பண்ணி இப்போ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறது காமிக்க போகிறேன். பப்ளிஷ் பண்ணுற முதல்ல டொமைனை செக் பண்ணணும். டொமைன் செக் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் கிடையாது. ஓகே, இதுவும் கிடையாது. இங்கே பப்ளிஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பப்ளிஷில் தான் டொமைன் இருக்கும் போல். பப்ளிஷை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு sites.google.com வியூன்றது டிஃபால்ட். அதுக்கு பக்கத்தில் உங்கள் வெப் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் SYK கிரியேட்டிவ் ஐடியாஸ்னே கொடுக்குறேன். SYK கிரியேட்டிவ் ஐடியாஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் இந்த டொமைன் வந்து இல்லைன்னு சொல்லுது. அதனால நான் கிரியேட்டிவ்னு மட்டும் கொடுக்குறேன். கிரியேட்டிவ்னு மட்டும் கொடுத்தா அந்த டொமைன் வந்து இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஆப்ஷனை வந்து அந்த பாக்ஸ் காமிக்குது இல்லையா, அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பப்ளிஷ் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி